ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுகீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்லெஸ் ஹனி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பவுலில் கர்ட் 180 கிராம் எடுத்திருக்கோம். நல்லா புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகர் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வெஜிடபிள் ஆயில் 100 கிராம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா 250 கிராம் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் சலிச்சு வச்சுக்கோங்க. இது கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கும் போது மாவு கீழே சிந்தாமல் இருக்க இந்த மாதிரி மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சலிச்ச மாவை தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் பேலன்ஸ் இருக்க மாவையும் சேர்த்துட்டு அது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 150 கிராம் அதையும் சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் பால் ஒரு 100 கிராம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இதில் டோட்டலாக 250 கிராம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாலை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதை க்ரீஸ் பண்ண பேக்கிங் ட்ரேயில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. டின்னை கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் ஆக விட்டுடலாம். அந்த டைமில் நமக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் வாட்டர் சேர்த்துட்டு 1/2 கப் சுகர் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். நம்ம சேர்த்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேன் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுகர் சிரப் இப்போ ரெடி ஆயிருச்சு. நம்ம பேக் பண்ணி வச்சிருந்த கேக் நல்லா சூடு ஆறி இருக்கும். அதில் நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை கேக் மேலே ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். கேக் நல்லா சுகர் சிரப்பில் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட் ஜாமை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணால் தான் கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ இந்த மெல்டட் ஜாமை கேக் மேலே ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஜாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே டெசிகேட்டட் கோகோனட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.